பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆராதனை முழுமையாக பொறுப்பை நடத்தும்படியாக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். 7 பேர் இருக்க முடிந்தவர் 7 பேர் இருக்கலாம். இல்லாட்டால் முழங்கால் படைய முடிந்தவர் முழங்கால் பண்ணிட்டு ஒரே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்து நம் ஆராதனைக்குள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராம். கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் கொடுத்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய தயவையும் நம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும் நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை முழுமையாய் பொறுப்பை நடத்தக்கூடியாய் கர்த்தருக்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடலை பாடி தேவனாய் மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் கர்த்தர் விடுதலை ஆவி கொடுக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதமாய் கர்த்தரோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவன சாட்சியை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் விரிவாயத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இது கர்த்தரை துதிக்கிற ஒரு நேரம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரமா இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தரோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தை கேட்டவர்களாக தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்த எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதி சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள் கடின வேளைகள் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை கரப்படுத்த பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வந்திருக்க நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக வரவேண்டி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சென்னை நடைபெறுதான ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான்காம் திசையிலும் ஆராதிக்க எல்லா இடங்களிலும் ஊழிய கண்ணெடுத்து வரவேற்று பயன்படுத்தக்கூடியாக ஆத்மாவின் சபையில் கொண்டு சேர்ந்து தேவ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை நாம் வெளிப்படுத்தும் நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லாவிட்டால் நம்ம எப்போதும் நாம் நிர்மலமாய் போயிருக்கோம். நிர்மலமாகாமல் நம்மை பாதுகாத்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தை நம்ம ஊருக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, காலையிலே உம்முடைய சன்னிதானத்திலே எங்கள் ரட்சகராகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்திருக்கிறோம். எங்களுடைய கருத்தை கண்ணி பண்ணி இருக்குமா போல எங்களையும் மட்டுமல்ல இந்த ஆராதனை கருத்தில் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆராதனை துவக்கும் கடைசி மட்டும் பொறுப்பை நடத்தவனமாக பாடலை பாடி பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. ஆராதிக்க வேண்டிய அபிஷேகத்தினால் எங்கள் நேர்மைகள் ஆட்கொண்டமாக இருக்கிறோம். சங்கீதமாக எங்களோடு பேசுகிறார்கள். ஜீவன சாட்சி இழைப்பு தருவீராங்க. சாவிக்கு ஒரு மன்னம் இந்த காலங்களில் எங்களுக்கு ஆசையாக மாற்றிக் கொண்டு கொண்டமாக இருக்கிறோம். சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல எங்களோடு பேசுவதை எங்கள் ஆவியாத்மா தங்கள் உடல்களுக்கு கிருபை செய்கிறார்கள். கடந்த ஆண்டு வந்து எல்லா பலவீனம் சுகவீனம் வியாதி எல்லா கருத்து நெருக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறது. எங்கள் விடுவித்து பாதுகாத்து எங்கள் தேவனுடைய சமூகத்தில் எங்களுடைய வீட்டை எங்களை ஒன்று கூடி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் ஒரு மேல் நம்முடைய கருத்தை வைத்து எங்களை ஆஸ்வதிக்கிறார்கள். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. வரவேண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். நேரப்பட துணிமாய் கூட்டி சேர்க்கிறாங்க. ஒரு வீடு இல்லாதபடிக்கு தேவன் பயத்தை கொடுத்து
தெய்வ சம்பந்தத்தில் ஓடோடி வளர்ந்ததாக கிருபிச்சு எங்களுக்கு ஏற்கலாம் அனுகூல மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனை சென்னையில் நடப்பெறுதானே நான் அதனை காட்சி வைக்கிறோம். பரிசுத்தாக பொறுப்பை நடத்துகிறார். நான் காற்று சிறுமாற நீராடுகளிலும் ஊழியக்காரன் என்று பயன்படுத்துமையா அக்னி ஜுவாலான்னு பயன்படுத்துகிறாங்க. ஆத்மாக்களை சபையில் ஆங்காங்கே கொண்டு போய் சேர்ந்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுள்ளாய் சுதந்திரத்துள்ளாய் கடந்து வர கிருபிச்சு தாழ்த்தி ஒப்படுகிறேன். என் பாருங்களா நன்மைகளுக்காக கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். தாழ்த்தி ஒப்படுகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மேல் பரிசுத்தராகிய அன்பனை நேசிக்கணும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் கூடிய நாமத்தால் ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய பெரிய பாட்டு புத்தகத்திலே 1275வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவே உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே.
உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. பெரிய பாட்டு புத்தகத்திலே 275வது பாடல். எல்லாரும் இந்த வசனங்கள் தான் நம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உரிமையோடு கூட நாம் பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் காத்து மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் முன்பு உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் முன்பு உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல
தேவனை போல வேறொரு தெய்வம் இந்த பூமியிலே. அல்லேலூயா. செங்கடலையே இரண்டாக பிளப்பாரானால் இன்றைக்கு நமக்கு எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சிங்காசனத்தை வீற்றிருக்கிற ஆண்டவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கிறது. ஆகையினால் கடைசனை பாடும் பொழுது நாம் எல்லாரும் சுபநிலைமையில் எழுப்பி நின்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பணிந்து குனிந்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் பணிந்து குனிந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய அதிசயங்களை காண செய்வார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கிருபைகள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கிருபைகள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எடுத்து விளக்கே மத்தியில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எடுத்து விளக்கே. அல்லேலூயா. ஆமென். சபைகளின் நடுவே உலாவுகிறார்களே எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி சுவாலை போன்ற கண்களையோ வேண்டல பாதங்களை உடையவரே, அக்னி சுவாலை போன்ற கண்களையோ வேண்டல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
சிங்காசனத்தில் பரிசுத்தமான தேவன், சத்தியமுள்ள தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், வெண்கல பாதங்களை உடைய தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் புதியவரும், வந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமான தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியா இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்களை தேடி வந்த தெய்வம் ஐயா. அவர் ஒருபோது நம்மை மறவாமல் நினைக்கிற தெய்வம். ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அப்படியான நீங்களும் நானும் ஆண்டவரை எவ்வளவு ஆராதிக்க வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் தேடி போறாங்க, ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. மறவாமல் உங்களை நினைத்த ஆண்டவர் நாம் பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இதுவரை நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஒருவராக பாராம இருக்காதீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். நன்றி, மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம். உண்மையாகவே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் ஆர்வம் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதத்தோடு நாள் மட்டும் நம்மை நினைத்து வழிநடத்தின ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. தேவாவியானவர் மற்றதான பகுதியை பற்றி நடத்தும்படியாக தேவ பிரசன்னத்தான மேடை கட்டி தேவனுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும்படியாக தேவாவினாலே விட தேவ பிள்ளைகள் யாராவது ஒரு சத்தத்தை வைத்தோடு கூட நாம் யாருக்காக காத்திருக்க வேண்டாம். ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் யாரும் நிறுவனமாக 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வருஷத்தை ஒன்றாக இணைந்து வாசிக்கிறேன் கேட்கிறேன். வாசிக்கிறேன் கேட்கிறேன். வாசிக்கிறதுக்கு சங்கீதம் 46ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வருஷத்தை ஒன்றாக இணைந்து வாசிப்போம். வாசிக்கிறேன் கேட்கிறேன். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் அலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு. அதன் மேற்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் வாசப்படும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் தத்தளித்தது,
அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடப்புகளை நடத்துகிற கர்த்தருடைய செய்திகளை மட்டும் பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்க தெய்வ பிள்ளை அனைவருக்கும் என் அன்பான வாழ்வுகளின் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் சிந்தித்த அந்த வசனத்தை தெய்வ பிள்ளைகளாக உங்களுக்கு இந்த நாளுக்கு கூட மற்றொரு முறையாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்த எல்லாம் தேவன் நல்லது என்று கண்டார் என்று முதலாம் அதிகாரத்திலே ஆதிய முதலாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆனால் தேவன் மனுஷனை மட்டும் சிருஷ்டிக்காமல் தேவன் மனுஷனை தம்முடைய கரத்தினாலே உருவாக்கினார். We need to understand the difference in between the creation and handmade. தேவனுடைய வார்த்தையினாலே அண்ட சராசரம் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனுஷன் மட்டும் ஏன் உருவாக்கினார் என்றால் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக. மிருகங்கள் பூமி ஆள முடியாது. வேற எந்த சிருஷ்டிப்பும் பூமியை ஆளக்கூடிய அந்த அதிகாரம் கிடையாது. Though they may have 5 senses, 5 அறிவுகள் இருந்தாலும் அவை ஆள முடியாது. ஆனால் தேவன் மனுஷனை கூட ஒரு அறிவு கொடுத்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க 6 அறிவு. ஆனால் 6வது அறிவு என்னன்னு கேட்டால் அதை யோசிப்பாங்க. தேவனை தேடுகிற அறிவு, தேவன் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. இந்த அறிவை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு செய்த மற்ற அறிவுகள். தேவன் மனுஷனை ஒரு கிரீடமாக ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். கிரீடத்தை பொழுது தலையில வச்சிருப்பாங்க, தோளிலையோ கரத்திலையோ, வேற முழங்காலையே மாட்டிட்டு போறதில்லை, கொலுசு மாதிரி காலில் மாட்டிட்டு போறதில்லை, தலையிலே வைப்பார்கள். தேவனாய் கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் ஆதாம் ஏவாளையும் அவருடைய சந்ததியையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். இந்த ஏதேன் என்ற தோட்டத்தில் ஏதேனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் மகிழ்ச்சி. The meaning of Eden is joy. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் நான் சொல்றதில்ல. வேத பண்டிதர் இருக்கிறாங்க, வேத நிபுணர்கள் அநேக காரியங்கள் அவர்கள் புஸ்தக வாயிலாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கற்றுக்கொண்டவைகள் உண்டு, நாங்கள் படிக்கிறவைகளும் உண்டு. இந்த மகிழ்ச்சியான ஒரு இடத்தில் தான் தேவன் ஆதாம் ஏவாள் இருவரையும் வைத்தார். அந்த ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார் என்றால் தேவ சாயலாகவே கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். Each and everyone, யாரெல்லாம் மனுஷர் என்று சொல்லுகிறோமோ எல்லாருமே தேவ சாயலை உடையவர்களாய் தான் தேவன் நம்மை உருவாக்கினார். ஆனால் கூட ஒரு காரியம், தேவன் மகிமையின் சாயலை உடையவர், அவர் மகிமையின் சாயல். ஆனால் மகிமையின் சாயலை மனுஷன் கொடுத்தார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த மகிமையின் சாயலை இழந்தார்கள். எந்த இடத்திலே தேவ மகிமையின் சாயலை பெற்றார்களோ, உருவாக்கப்பட்டார்களோ, அதே ஏதேனில் தான் தேவ மகிமை சாயலை இழந்து அவர் வெறும் தேவ சாயலாகவே வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதேனில் இருந்த ஆதாம் ஏவாள் யோசிக்கலாம். அந்த ஆதாம் ஏவாள் பெற்ற அவருடைய பிள்ளைகள் சந்ததி தான் இன்றைக்கு நீங்களும் நானும். எப்படியா ஜனம் பெறுகிறது என்று கேட்கலாம். ஆரம்ப நாட்களிலே தேவனுடைய சிருஷ்டிப்பு இவர்கள் மூலமாய் தான் சந்ததி பெருக வேண்டும் என்று ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் மட்டுமல்ல பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள்.
இந்த பெண் பிள்ளைகளை சகோதரர்கள் திருமணம் செய்துதான் சந்ததியை பெற்றெடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே தேவன் அவர்களை நிர்ணயப்படினார், நிர்மூலமாக்கினார், அழித்தார். அது நோவா நாட்களிலே. அன்பான தேவர்களிலே, இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்த ஆசீர்வாதங்களை தான் இந்த காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் கர்த்தர் மற்றொருமையாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏதேனில் இருந்தாலே விசேஷித்த காரியங்கள் என்ன? முக்கியமான காரியங்கள் ஏதேனில் காணப்பட்டது. அநேக காரியங்கள், அநேக வேத தாசர்கள், தேவ ஊழியர்கள் பல விதத்தில் எடுத்து சொல்கிறார்கள். எனக்கு தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் சொன்னது போல தேவனாய் கர்த்தர் மனுஷனை உருவாக்கின ஒரு இடம் தான் ஏதேன் தோட்டம். வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். இன்றைக்கு நான் பேச வேண்டிய வார்த்தை, ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். The place where the Lord made a man and a woman. இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் உருவாக்குறோம்? சமையல தான் நம்ம உருவாக்க முடியும். கைகளினாலே சில பொருட்களை உருவாக்கலாம். ஆனால் தேவன் மனுஷனையே தம்முடைய கையினாலே உருவாக்கினார். அதை தெளிவாய் வாசிக்கிறோம். எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம். இப்போ வாசிக்க வேண்டாம். குயவனுடைய கரத்திலே களிமண் இருக்குமா போல் நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. தேவனாய் கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, நீ எத்தனா இருந்தாய், உன்னை இஸ்ரவேலாய் மாற்றினேன், நீ என் தாசன் தான், நான் உன்னை உருவாக்கினேன் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். போதும். தேவனாய் கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன் தான். இப்படியே சொல்லலாம். நல்லவர்களானாலும் சரி, கெட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட தேவ ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளாலும் சரி, கொலைக்காரனாலும் சரி, யாரையும் கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுய ஞானம், சுய விருப்பம், மாம்சம் இவைகளை பிரயோஜனப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத சாபத்துக்கீடான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினால் மாற்ற முடியும். எப்படிப்பட்ட எத்தனா இருந்தாலும் என் தேவன் எத்தனை கல்லனை கர்த்தர் ஒரு துதியாய், ஒரு இஸ்ரவேலாய் மாற்ற முடியும். வாசிக்கிறோம், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இந்த அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதேன் சமாதானம் மகிழ்ச்சி உள்ள இடத்திலே கர்த்தர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நான் இந்த இடத்துல பிறந்தேன், இங்க பிறந்தேன், அங்க பிறந்தேன், எங்க பிறந்தாலும் சரி, தேவன் உங்களையும் என்னை உருவாக்கினாரே, அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த சொல்லுங்க. நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். We are debtors. ஏனையா நான் ஒரு கடனாளி, கர்த்தரை பாராட்டு நன்மைகளை நினைத்து நான் விவரிக்க வேண்டுமானால் 1000 நாள் இருந்தாலும் ஸ்தோத்திரிக்க துதிக்க போதான். அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். கண்கள் பார்க்க, செவிகள் கேட்க, ஐம்புலன்களை கர்த்தர் நமக்கு உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே எப்படியெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவமனையில் கேட்டுப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், தொலைக்காட்சியில். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஞானமாய், நேர்த்தியாய், செம்மையாய், அழகாய் நம்முடைய கருத்தினால் வேலைப்பாடம் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்று உருவாக்கிறபடினால கர்த்தாவே, எங்களோட ஆதி பிறந்த இடம் இதுதான் சொல்லுங்க. ஏதேன் தான். அது ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஆதியிலே நான் பிறந்த இடம் ஏதேன் தான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய பார்வையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்.
என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எவருக்குமே ஒரு நன்றி உள்ள இருதயம் வேணும். God expects a heart filled with gratitude and faithfulness. உண்மையும் நன்றி உள்ள இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்? கர்த்தர் இவ்வளவாய் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ரொம்ப கிருபையுள்ளவராய் இருக்கிறார். Many a times, many occasions, we forget all the benefits which the Lord has given to us. கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எல்லாம் மறந்து சும்மா பழமிட்டே இதோ வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டே இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களையும் ஜீவன் சுகம் பலனை கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து ஆராதிக்க வடிவசம் திறந்து கொடுத்திருக்கிறார். ஏன் உருவாக்கினார்? எதற்காக உருவாக்கினார்? ஒரு பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம்? சும்மா அழகு வச்சிருக்கோம் இல்லையா? அதை பயன்படுத்த வைத்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த முடியாது நம்ம உருவாக்கி இருக்கும் போது அவர் செய்த உபகாரங்களை மறந்துடாது. முதலாவது, ஏதெனிலே சமாதானம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்திலே உங்களை மீண்டும் உருவாக்கினார். இரண்டாவது வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஏதெனிலே மகிழ்ச்சியான சமாதானம் நிறைந்த ஒரு இடத்திலே கர்த்தர் உருவாக்கினாரே, என்னையா கேட்டீங்கன்னு கேட்டார். ஆதாம் ஏவாள் சொல்றாங்க, ரெண்டு பேரும் தேவனாய் கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டோம். அப்ப அது எவ்வளவு பின் டிராப் சைலன்ஸா இருக்கும். ஒரு ஜூக்குள்ள போயிடும், ஒரு சர்க்கஸ் டென்ட்குள்ள போயிடும்னா ஏதாவது மிருகத்தின் சத்தம் எங்களுக்கு கேட்கும். ஆனால் இங்கே ஆதாம் ஏவாள் இருவருக்கும் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களை உருவாக்கியது காரணம், உங்களுக்கு ஜீவன் ஆத்மா கொடுத்த இடம் காரணம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒரு திறந்த வாசல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த திறந்த வாசல் நிரந்தரமாய் அடைக்கப்படும். அடைக்கப்படும் பொழுது தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியாது? ஊழியக்காரர் மூலமாய் கேட்க முடியாது. அவரே சொல்லியிருக்கார், இதோ நான் ஒரு பஞ்சகாலத்தை அனுப்புவேன். ஒரு பஞ்சகாலம் வரும். அந்த பஞ்சகாலம் என்னவென்றால் தேவனுடைய சத்தம் எங்கேயுமே கேட்க முடியாது. இன்றைக்கு அநேக இடங்களிலே எல்லா பொருட்கள் காரியங்கள் இருந்தும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் ஜனங்கள் கதறுகிறார்கள். தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு, டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், அநேக சபைகள் தமிழ்நாட்டில் கேரளாவில் உண்டு. அப்படியே ரொம்ப கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டீங்கன்னா, குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களுக்கு போகும்பொழுது சபைகளிலே அநேகர் கிடையாது. நான் பலமுறை போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆராதனைக்கு போகிற நேரம் அவங்க முடிச்சு வருவாங்க. அங்கெல்லாம் 9:30 மணிக்கு ஆராதனை சொல்லும்போது அங்கே 9 மணிக்கு ஆராதனை முடிச்சுருவாங்க. பார்த்தா 2-3 பேர் தான் வருவாங்க. ஆனால் சர்ச் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் பார்த்த இடத்துல இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் அனுகூலமாய் மாற்றி கொடுத்திருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. ஏனெனிலேயே தேவ சத்தத்தை யார் கேட்டிருக்காங்க? யார் கேட்டிருக்காங்க? மிருகம் கேட்டுக்கு ஆதாம் ஏவாள் கேட்டிருக்கிறார்கள். தேவன் உலாவுகிற சத்தம் இன்னைக்கு தேவப்பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தின் பிரசனம் தேவனாகிய கர்த்தர் மத்தியிலே உலாவுகிறதை நீங்கள் உணர்றதுன்னா, தேவனுடைய பிரசனத்தை வீடுகளில் உணர முடிகிறதா? தேவனாய் கர்த்தர் எதற்காக உண்டாக்கினார்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு மணி நேரம், அது ஒரு 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசவம் தேவனுடைய சத்தம் முடியுது அல்லையா? ஒரு வீடுகளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்கள் அவசியமா இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமா? தேவன் உலாவுகிற சத்தம் அது முக்கியமாக எம்பசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் எங்க எழுதப்பட்டது தெரியுங்களா? மோசேயின் மூலமாய் வனாந்தரத்தில் எழுதப்பட்டது. மோசேயின் மூலமாய் வனாந்தரத்திலே தோல் சுருளில் எழுதி வைத்த வார்த்தைகள். தேவப்பிள்ளையே, தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கு கிருபையா நம்ம கேட்கும் பொழுது நாளைக்கு வாங்க வாங்க என்ன பண்ண முடியல? வர முடியல. ஏன் வருகிறோம் சொல்கிறோம் என்றால், நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியும். எல்லாம் இருந்து
தெய்வ பிரச்சனை இல்லாமட்டா என்ன முடியும்? இப்போ நான் சில நேரத்தில் சொல்கிறேன் இல்லையா, வயசான சொல்கிறோம், எல்லாம் இருந்தால் என்ன முடியல, சாப்பிட முடியல. எல்லாமே இருக்கு, சாப்பிட முடியல, எல்லாமே இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியல. இந்த அன்பான தெய்வ பிள்ளையே, ஒரே ஒரு வசனத்தை அதுக்கு ஏற்றாற்போல் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகவும் 15:26 மட்டும் வாசிங்க. அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். தேவன் உலாவுகிற சத்தத்தை ஏதேனிலே ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிக்க எல்லாருமே. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்கணும். இரண்டாவது, நீ கேட்டாதான் அவனுடைய பார்வைக்கு நீ செம்மையானதை செய்ய முடியும். மூன்றாவது, அவன் பேசும்பொழுதுதான், அவன் உலாவை சொல்லும் பொழுதுதான் அவனை கட்டளை கொடுப்பார். அவன் கட்டளைப்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நியாயங்களை கை கொள்ள வேண்டும். கை கொள்ள வேண்டுமானால் நல்ல கவனிங்க. நான் எகிப்தியருக்கு வர பண்ணினேன் வியாதிகளில் உங்களுக்கு ஒன்று நான் என்ன பண்ண மாட்டேன், வர பண்ண மாட்டேன். தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்கும் பொழுதுதான், தேவனுடைய பிரசனம் இருப்பதை உணரும் பொழுதுதான், தேவனாக கர்த்தர் அந்த எகிப்தியருக்கு வந்ததான வாதையில் ஒன்றிலும் உங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வர பண்ண மாட்டேன். இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்காமல் இன்னைக்கு நம்மளுடைய செவிகளை எதற்கு நான் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாயா? ஒரு ஐஸ்கிரீம் போகும்போது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்றான், உடனே சத்தம், ஐஸ்கிரீம் காரனை கூப்பிடு. வேர்க்கால வரத்துக்கு போறான், அவனை கூப்பிடு. காய்காரன் கூப்பிடு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான், அவரை கட்டளைப்படி செய்யும் பொழுதுதான், எகிப்தியருக்கு வந்த வியாதிகளிலே வாதைகள் போல உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், வரவிட மாட்டேன். தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஒன்று, உருவாக்கின இடம், the place you and I have been created. இரண்டாவது, தேவனுடைய சத்தத்தை கேட்க ஒரு இடம். மூன்றாவது வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். மூன்றாவது வார்த்தை என்னவென்றால், தேவன் பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, சமாதானம், மகிழ்ச்சி, அமைதியாய் இருக்கக்கூடிய ஏதேனிலே கர்த்தர் ஏதேனை உருவாக்கினார் என்றால், அவர் உன்னோடு கூட பேசுகிறேன், உன்னை கூப்பிடுகிற சத்தத்தை கேட்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடும் பொழுது he doesn't call in general, பொதுவாய் கூப்பிடுறல்ல. டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க, வகுப்பு துவங்கும்போது ஏய் நீ இருக்கிற நீ இருக்கிற நீ இருக்க அப்படி கேட்கல, பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. தேவனாகிய கர்த்தர் கூப்பிடுகிறார் என்றால் அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஐயா. இரண்டாவது, நீ எங்கே இருக்கிறாய் என்பதை விசாரிக்கிறார். தேவப்பிள்ளையே, அமைதலான சமாதானம் மகிழ்ச்சியுள்ளதான ஏதேனுக்குள்ள இருப்பாயானால், தேவனாகிய கர்த்தர் அவருடைய பெயர் சொல்லி கூப்பிடுகிறதை நீ உண்மையாக கேட்க முடியும். தேவப்பிள்ளையே, இந்த கர்த்தர் உங்களையும் என்னை பெயர் சொல்லாமல் கூப்பிடுவாரானால் எனக்கு ஒன்று பிரயோஜனமே இல்லையே. ஸ்போர்ட்ஸ்க்கு போறாங்க, பங்கு பெறுகிறார்கள், ஜெயிக்கிறார்கள், வெற்றி பெற்றவங்களும் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, கலெக்டரோ யாரோ பெரியவங்க வந்திருப்பாங்க. அவங்க எதிர்க்க அவங்க டீச்சர் ஒவ்வொரு பேரை கூப்பிடும்பொழுது அப்படி கூப்பிட கூட பேர் சொல்லி கூப்பிடும்போது போகும்போது எப்படி போவாங்க, எப்படி போவாங்க, நல்லா நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு அவங்க மனசு சந்தோஷத்தோடு கூட. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப கை தட்டுவாங்க. ஏன்? ஒரு பேர், புகழ். தேவ பிள்ளையே, இந்த நாட்களே யார் என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டால், ஒரு தகப்பனோ தாயோ மறந்தாலும் என் தேவன் உன் நிலைமை அறிந்து, நீ இருக்கிற இடத்தை அறிந்து உன்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நிலைமைகளை மாற்றுகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக பரிசுத்தவான்களை பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிட்டாரோ அவரெல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாயை கூப்பிட்டார், பயன்படுத்தினார்.
அந்த ஜல பிரவாகத்திலே கர்த்தர் நோவா மனைவி குடும்பத்தை பிள்ளைகள் மருமக்களை பாதுகாத்தார். இந்த கர்த்தர் கேளுங்க ஜபத்தில், கர்த்தாவே என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுவீரா, என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுவீரா, என் மனைவி பேர் சொல்லி கூப்பிடுவீரா, என் பிள்ளைகள் பேர் சொல்லி கூப்பிடுவீர்களா? The Hannah, Sister Hannah never expected. அண்ணால் தான் நேர்ந்து கொண்டதை பொருத்தனை பண்ணதை செய்தான், நிறைவேற்றினான், தேவாலயத்தை ரொம்ப விட்டுட்டான். அண்ணாளுக்கோ புருஷனுக்கோ ஏலிக்கோ கூட, ஏலின் பிள்ளைகளுக்கோ கூட தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. தேவ பிள்ளையே, நான் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது பெருசலையா, ஆனால் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட உறவாடுகிறதை, உன்னோடு கூட இடைப்படுகிறதை, உன் பெயர் சொல்லி கூப்பிடுகிறதை, தேவனாய் கர்த்தர் உன் பெயரை அறிந்திருக்கிறதை நீ அறிந்து நீ வாழ்வாயானால் நிச்சயமாய் உங்களை போல ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது. தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை குடும்பத்தில் ஒருவராய், கோத்திரத்தில் ஒருவராய், உடன்பிறந்தவர்கள் ஒருவராய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord is so gracious to us that He has chosen you and me. கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். முதலே ஏதேனில் தான் இதெல்லாமே நடந்திருக்கிறது. உருவாக்கின ஒரு இடம், உலாகிற சத்தத்தை, தேவன் பிரசத்தை உணர்கிற ஒரு இடம், தேவனை கர்த்தர் பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு இடம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு வாரம் சொன்னது போல, சகேயு never expected, Zacchaeus never expected. சகேயு கொஞ்சம் குள்ளமாக எழுதப்படினாலே அவன் அதிகாரியாய் தலைவராக இருந்த போதிலும் வெட்கப்படாமல் ஒரு காட்டத்தை மரத்தின் ஏறினான். ஆண்டவர் இயேசு கடந்து போகிறார். அவருக்கு தெரியும் என்னை பார்க்க வாஞ்சவர்கள் யார் என்பதை அறிந்து இயேசுவாகி அவர் தன்னை பார்க்க யார் வாஞ்சா இருக்கிறார் என்று அறிந்து அவர் அண்ணாந்து பார்த்தார். எந்த இடத்துல அவர் மேலே உட்கார்ந்தாரோ அதே இடத்துல கீழே இயேசு கூப்பிடுகிறார். அண்ணாந்து பார்த்து மரத்தின் உட்கார்ந்து, சகைவே நீ சீக்கிரமாக இறங்குவா. இன்றைக்கு பெயர் சொல்லி கூப்பிடுவாரனால் கர்த்தர் பயன்படுத்துவதோடு கூட அவர் வீட்டுக்கு கர்த்தர் இயேசு சென்றார். சகை வீட்டுக்கு இயேசு சென்றார். Nothing was in lack of Zacchaeus. சகையுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே குறைவில்லையா, எல்லாமே இருந்தது. ஆனால் உள்ளே போனால் ஒன்றே ஒன்று குறைப்பட்டது, மிக முக்கியமானது. அது என்ன? ரட்சிப்பில்லாமல் இருந்தது. சகைவே இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. இன்றைக்கு இயேசு உங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுவாரனால், சின்ன சாமியோடு தேவனாய் கர்த்தர் பேசுவாரனால், கர்த்தர் இப்ப பேசுவார பேச மாட்டாரா? பேசுவார். கர்த்தாவே என்னை பெயர் சொல்லி கூப்பிடு என்றால் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம், கர்த்தர் எடுத்து நம்மை உபயோகப்படுத்தக்கூடிய காலம் இது. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகு புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் முளைக்கப்படினார். தேவனாய் கர்த்தர் நன்மையான, மிக ருசியான, நேர்த்தியான, இனிய பழங்களை வைத்திருந்தார். ஆதி நாட்களிலே மிருகங்கள் கொல்லப்படக்கூடிய காலத்துக்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர் மனுஷனுக்கு நேர்த்தியான பழங்களை வைத்திருந்தார், ருசியான பழங்களை வைத்திருந்தார். இன்றைக்கு நீ நானும் பார்க்குறோம், ருசியான பழங்களை பார்க்குறோம், யாருமே பார்க்காதவங்கள. அதில் ஒரு பழம் கூட நீங்கள் இலவசமாக வீட்டுக்கு கொண்டு வரல. கடையிலேருந்து ஒரு பழம் இலவசமாக கொண்டு வந்தால் திருட்டு பழமாக தான் இருக்கணும். ஏன்? கர்த்தர் எல்லாவற்றையும் காசு கொடுத்தான் வாங்க முடியாது வச்சுட்டார். இப்போ அவன் ஆதாம் ஏவாள் எல்லாருக்கும் 2 பேருக்கும் இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். தம்முடைய தலைமுறைக்கும் சந்ததிக்கும் சந்தானத்துக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படியானால் அர்த்தம் என்ன? தேவனாய் கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆகாரத்துக்கு ஏற்ற காரியங்கள் இலவசமாய் வைத்திருந்தார், மிகவும் ருசியான வைத்திருந்தார். பார்ப்பதுக்கு குளிர்ச்சியாய் மட்டுமல்ல, பார்ப்பதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மட்டுமல்ல, சரீரத்துக்கும் மிகவும் ஆரோக்கியமானவைகளை கர்த்தர் வைத்திருந்தார். தெய்வ பிள்ளையே, நாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருப்போமானால், மகிழ்ச்சி என்னும் எல்லைக்குள் இருப்போமானால், தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால்,
நமக்கெல்லாம் கர்த்தர் இலவசமாய் கொடுப்பார், ருசியானதை கொடுப்பார், சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் மெடிசன் சாப்பிடுறோம், எல்லாமே என்னதாமா? கெமிக்கல் தான். எப்படி ஆகிடும் நமக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் வரும். ஆனால் தேவனாய் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் பழங்களிலும் காய்களிலும் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் அவங்களை பார்த்து ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாள் வரைக்கும் பார்த்து, உங்களுக்கு அவசியமானால் மிருகங்கள் கூட அடித்து சாப்பிட்டுக்கன்னு என்ன பண்ணல, சொல்லலை. எல்லா விதமான அதிகாரத்தை கொடுத்திருந்தார். கம்ப்ளீட் அத்தாரிட்டி. தேவப்பிள்ளையே, நாம் ஏதே மகிழ்ச்சி என்றும் சமாதானம் என்றும் எல்லைக்குள்ள இருப்போமானால், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்போமானால், கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திப்பதோடு கூட கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்பதோடு கூட ஆகாரத்தின் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எகிப்தில் இருந்த ஜனங்கள் புறப்பட்டு வரும்பொழுது என்னென்னோ எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களால எடுக்க முடிஞ்ச வரைக்கும் வாரி எடுத்து வந்துட்டாங்க. ஆனால் ஆகாரத்துக்கான காரியங்கள் ஒண்ணுமே அவங்களால எடுக்க முடியாது. 2 கை தான் இருக்குது எல்லாருக்குமே, புருஷனுக்கும் சரி எல்லாருக்குமே. 2 கையில் என்னென்ன எடுத்துட்டு வர முடியும்? ஏதோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த விருட்சங்களை பார்க்கிறோம். தேவத்துடைய மன்னாவை கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவினாலே தான் 40 வருஷ காலம் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நமக்கு இலவசமாயும் ருசி உள்ளதாயும் சத்துவம் உள்ளதாயும் கொடுப்பதோடு கூட தெய்வத்துள்ள மன்னாவை கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு மேலுக்கும் மன்னாவை பார்க்கும் விசேஷமானது தேவனுடைய வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட விருட்சங்கள், பழங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே வனாந்திரம் கொடுக்கப்பட்டதான மன்னா, எல்லாவற்றையும் பார்க்கும் விசேஷத்தை என்ன தெரியுமா? இந்த கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய தம்முடைய மன்னாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மன்னாவினால் போஷிக்கப்படும் பொழுது இதிலே ஆரஞ்சு இருக்குது, இதிலே மிளகாயே இருக்குது. இதிலே என்ன இருக்குது தெரியுமா? மிளகாய். சில வசனம் படிக்கும்போது எப்படி இருக்குது? கசப்பா இல்லை, பயமா இருக்குது. அவர் கரத்துல இருப்புறான் கருப்புள்ள. ஆனா அந்த மிளகாய் தான் அடுத்து எங்க போடுறாங்க? இதுல போடுறாங்க, குழம்பு போடுறாங்கன்னு சொல்லுங்க, பிரியாணி போடுறாங்க. தேவப்பிள்ளையே, நமக்கு ஏற்ற ஆவிக்குரிய மன்னாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஞ்சி போல வசனமும் இருக்குது. என்ன இஞ்சி போல் புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்குது. கர்த்தர் நல்ல கிருபை எப்பொழுதும் நல்லா ஸ்வீட்டா சாப்பிட்டு என்னமே பண்ணிட்டாலும் சரி, கர்த்தர் நல்லவர். கிருபை என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லையா? இன்னைக்கு எப்போதுமே அந்த மட்டும் சப்பிட்டே இருக்காதீங்க. அநேக வேதம் ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையாலும் கர்த்தர் மனுஷனை பலப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த ஏதேனிலே ஆதாம் ஏவாள் கேட்டாலே ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவள் போஷிக்கப்பட்ட ஒரு இடம், முதல் ஆதாம் ஏவாள் சந்தோஷமா சாப்பிட்ட இடம் இதுதான், ஏதேன் தோட்டம். இன்னைக்கு நம்ம தான் என்ன பண்றோம்? பாவத்தின் நிமித்தமாக வந்த சாபம் கோரம் காட்சி இன்றைக்கு தெருக்களிலும் வீடு இல்லாமல் பல இடங்களிலும் இருந்து மக்கள் ஆகாரத்தை புசிக்கிறார்கள். அடுத்ததாக வேகமாக கடந்து போகிறேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறார். தோட்டத்திலே தண்ணீர் பாயும்படி ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாயிற்று. முழுவதையும் அங்கே அதிலே பொன் விளையும். இன்னைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த நதியினுடைய ஒரு கிளை, அந்த நதியினுடைய கிளை ஒன்று சென்னை பக்கத்தில் இருக்க பாலாறுல இருந்து அப்படியே தாண்டி வந்தால் திருச்சியில் காவேரி ஆறுலேருந்து வைகாரம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆறுல இருந்துச்சுன்னா போதும். இன்னைக்கு எல்லாருக்கும் குடியிருப்பு எங்கே தெரியுமா இருக்கும்? அங்கே தான் இருக்கும், அந்த ஆற்று பக்கத்தில். ஏனென்றால் அங்கேதான் பொன் விளையும். அடுத்த வருஷம் இன்னொன்று இருக்கு.
அப்படியா? இவைகளுக்கெல்லாம் எங்குமே மைன்ஸ் இருந்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் புறப்பட்ட ஆறுகளிலே கோமேத கல்லும் இருந்திருக்கிறது. தேவப்பிள்ளையே, தேவனாய் கர்த்தர் ஆற்றின் ஓரமாக ஆற்றின் நடுவிலே விலையேறப்பட்ட கற்களையும் பொண்ணையும் கர்த்தர் சிருஷ்டிப்பினாலே வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்போ தாழ்மாரமாக்கி அடிச்சிட்டார். ஏன்? தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக எல்லாமே மாறிடுச்சு. பெரியவங்கள சொல்லுவாங்க இல்லையா, சீசனே மாறிடுச்சுருவாங்க, சீதோஷ்ணையே ரொம்ப மாறிடுச்சுருவாங்க வயசானவங்க. ஏன்? அந்த காலத்தில் பார்க்கும்போது சீதோஷ்ணம் வேற மாதிரி இருந்தது, ஆனால் இப்பொழுதோ முற்றிலும் மாறிவிட்டது. தேவர்களே, 4 ஆறுகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். சமாதானமான இடம், அமைதலான இடம், சந்தோஷம் நிறைந்த இடத்திலே ஏதேன் தோட்டத்திலே 4 ஆறுகள் 4 திசையை காண்பிக்கிறது. ஆறுகள் என்று சொல்லும்போது தண்ணீர் மனுஷனுக்கு மிகவும் அவசியம். வெறும் படகு மட்டும் சாப்பிட்டு போதாது, இறைச்சி மட்டும் சாப்பிட்டு போதாது, தண்ணீர் அவசியம். இந்த தண்ணீர் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்தாவின் அபிஷேகமாக அந்த ஆற்றை கட்டு ஏதேனிலிருந்து புறப்பட வைத்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பணம் என்று விலையும் என்று இலவசமாய் பாடும்படியாக கர்த்தர் நமக்கு ஆவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கனி என்று சொல்லும்போது ஆவியின் கனியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் ஏதேனில் வைத்திருந்தார். எந்த புத்தகத்திலிருந்து எந்த வசனத்திலிருந்து எங்க வாசித்தாலும் முதல்ல நம்ம ஆதியாகம புத்தகத்தில் தான் நம்ம வரணும். எந்த ஒரு பிரசங்கையாலும் நான் கற்றுக்கொண்டது, நான் கேட்டது, என் அனுபவத்தில் கை கொண்டது, யாத்திராகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணினாலும் கண்டிப்பாக ஒரு பொருள் அது ஆதியாகமத்தில் சார்ந்துதான் இருக்கும். ஆதியாகமத்தை சாராமல் எந்த பிரசங்கமே இருக்காது. ஏனென்றால் 50 அதிகாரங்களிலே இந்த முதல் 3 அதிகாரத்திலே எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி முடிச்சிட்டார். மற்றபடிதான 47 அதிகாரத்தில் இல்லாத எந்த ஒரு பொருளும் யாத்திராகமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் கிடையாது. அது தேவனுடைய அன்பா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து ரத்தமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சிட்டார். ஏன்? எப்போது தேவனுடைய மகிமை மனுஷன் இழந்தானோ அடுத்தது ஒரு மகிமை எதிர்பார்க்கிறோம். அந்த தேவ மகிமை யார் மூலமாக இது கொடுக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கொடுக்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மிருகமானது கொல்லப்பட்டது, மிருகத்தின் ரத்தமானது சிந்தப்பட்டது. அங்கே தோல் உடை கொடுத்துதான் ஆதாம் ஏவாளை அனுப்பினார். அந்த தோல் உடைக்கு ஒப்பாய் இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாய் தான் ஒரு மிருகமானது அடிக்கப்பட்டது. பைபிள் ஸ்டடி போகல. தேவ பிள்ளையே, இந்த ஆதியாகம புஸ்தகம் தான் முழு சத்தியத்தையும் அடங்கியுள்ள ஒரு புஸ்தகம். இந்த 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 4 ஆறுகள் புறப்பட்டது. அந்த ஆறுகள் எல்லா மனுஷனுடைய தாகத்தையும் தீர்க்கக்கூடியது. அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய தண்ணீர். கடைசியாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து முடிகிறது. ஏதேனில் வைக்கப்பட்டதானே நன்மையான காரியங்கள் கடைசி 1. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பறவைகளையும் சகல ஜீவ சத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளையே, ஆதியாகமத்திலே குறிப்பாக கடைசியாக சொல்லப்படக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இது எந்த விதமான நிபந்தனை கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு எவ்விதமான நிபந்தனை கொடுக்கல, எவ்விதமான கட்டளையும் கொடுக்கல, எவ்விதமான பிரமாணமும் சட்டமும் கொடுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? நீ இதை செய், நான் உனக்கு இதை செய்வேன், அது ஒழுங்கு, அதான் ஒழுங்கு. பிள்ளைகளை பார்த்து நீ இதை செய், ஒபே ஃபர்ஸ்ட், பிறகு பெற்றோராக செய்கிறோம், அது சரிதான். தேவன் பிள்ளைகளாக நமக்கு
அந்த ஆதியாகமம் 1 28 வசனத்திலே எந்த விதமான நிபந்தனை கொடுக்கல, எந்த விதமான கட்டளை கொடுக்கல, எந்த விதமான சட்டத்திட்டம் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் அந்த 1, 2, 3 அதிகாரத்துக்கு பிறகு எங்க வந்தாலும் தேவன் ஆசீர்வதித்தார். இப்ப தெரியுமா? ஒரு கட்டளை பிறகு கர்த்தரை பயப்படுகிறவர்களை கர்த்தர், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர், நீ விதமாய் செய்யும் பொழுது, நீ கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது? இந்த முதல் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை தவிர அடுத்தது தேவப்பிள்ளையே, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சமாதானம் என்னும் மகிழ்ச்சி என்னும் எல்லையாக ஏதேன் தோட்டத்தின் பிரசனத்தில் இருப்போமானால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எந்த விதமான கட்டளைகள், நிபந்தனைகள், சட்டத்திட்டம் இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் போல ஒரு ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடையாது. அதுதான் திருமணத்துல முதல் பாட்டிலே பாடிடும். ஆதாம் ஏவாளை நீ ஏதேன் வைத்து ஆசீர்வதித்து போல இம்மணமக்களையும் என்ன பண்ணு நீ ஆசீர்வதியும் என்று பாடுகிறோம். ஏன்? தேவனாய் கர்த்தர் அதற்காக தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வைத்திருந்தார். அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தவிர வேறு யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் எங்குமே கிடையாது. அதோட ஆசீர்வாதம் கிடையாது. வெளிப்பட்ட விசேஷ புத்தகத்துல மணவாட்டி கர்த்தர் ஒரு மேன்மையான மகிழ்ச்சியான ஒரு இடத்தை தான் கொடுக்கிறார். இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, இந்த ஏதேன் தோட்டம் உங்களுக்கு எனக்கும் ஒரு சாட்சி உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உங்களை மேலேயும் உருவாக்கினார். இரண்டாவதாக ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்க ஒரு இடமாக இருந்தது. மூன்றாவது தேவனை கர்த்தர் ஆதாம் ஏவாளை கூப்பிடுகிற ஒரு இடமாக இருந்தது. இலவசமாக கொடுக்கப்பட்ட கனி, இலவசமான விருட்சங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டது. ஐந்தாவதாக தேவன் அவர்களுக்கு 6 ஏற்படுத்தி கொடுத்தார். 4 ஏற்படுத்தி கொடுத்தார். 6வதாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதேனுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த போல அவர் பட்சபாதம் தேவன் அல்ல, ஆனால் ஒன்று என்னை அந்த இடத்துக்கு வரும்படியான ஒரு தகுதியை தான். எல்லாருமே போக முடியாது ஐயா, எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியாது. ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தமாக எல்லாத்தையும் இழந்து அவரை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் அந்த ஏதேனை ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த பூமியில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிரசத்தை உணர நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் எல்லாம் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம். கிருபையாய் எங்களை நேசிக்கிற தகப்பனே, தாசுரிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாம் நாளிலே தெய்வ சமூகத்திலே தெய்வ பிள்ளைகளாக கூடியது தேவரே உணவு மயப்படுத்த பாடை எங்களுக்கு கிருபை செய்தீர். தேவரே சகலமாய் பேச வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன சாட்சியை பேசுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்கு ஒரு மன்னாவிற்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்களில் ஏதேனி வாழ்க்கைகள் கொடுக்கத்தக்கதாக, நாங்கள் ஏதேனுக்குள்ளே இருக்கிறதான பிரசத்தை உணரத்தக்கதாக எங்களுக்கு மற்றொருமையாக எங்களுக்கு நினைப்புண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு வைத்திருக்கிறையா, அதை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவரே உருவாக்கின இடத்தை நாம் மறந்து விடாமல், உருவாக்கின தேவனாயை கர்த்தரை மறந்து விடாமல், உருவாக்கப்பட்டதான நாங்கள் எப்பொழுது உண்மையை நோக்கி இருக்கத்தக்கதாக, நம்பி வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. எதற்காக எங்களை உருவாக்கினீர் என்பதை நான் நினைத்து வாழ்நாள் எல்லாம் உணவு மயப்படுத்த தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய சத்தம் உலாவுகிற சத்தத்தை கேட்டது போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசத்தை உணர எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய பிரசத்தை ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர எங்களுக்கு கிருபை செய்வீராக. அன்றைக்கு சாமுவேல் சத்தத்தை கேட்டது போல, ஆதாம் ஏவாள் கேட்டது போல நாங்களும் கேட்கிறதுக்காக தாவே நீர் எங்களோடு பேசணுமாய், எங்கள் பேர் சொல்லி கூப்பிட வேண்டுமாய் நான் கேட்கிறேன். அந்த பிரசனத்தோடு கடந்து போக எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாம் இலவசமாய் பெற்று அனுபவித்ததானே ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடமா இருந்தது போல எங்கள் வாழ்க்கை குடும்பமானது ஒவ்வொருவருக்கும்
ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் காணத்தக்கதாக கிருபை செய்கிறார். 4 ஆறுகள் அங்கே இருந்து புறப்பட்டு போனது என்று வாசிக்கிறோமே. எங்கள் உள்ளத்திலிருந்து வற்றாத ஜீவூற்றாகி பரிசுத்தான் அபிஷேகம் பரவ போகிறதாக அநேக ஆசீர்வாதத்துக்காக கிருபை சொல்லுவாங்க. அந்த ஒரு மக்கள் மேலும் கருத்தை வைக்கிறாங்க. கர்த்தருக்காக கொடுத்த ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காணிக்கையின் மூலமாய் தசமான் மூலமாய் கனப்படுத்த மக்களை ஒவ்வொரு பேர் பராணி ஆஸ்வதிக்கிறாங்க. கயிற்று செய்கிற வேளையில் ஆஸ்வதி இவரை கூட திரப்பத்தேரும் மாப்பிசப்பத்தேனங்களை சுற்றி ஆஸ்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் கூடாரத்துக்கு மேலே பகல் மிக சம்பவம் இருக்கட்டையா, இரவிலே அகில சம்பவம் இருக்கட்டையா, ஸ்தலங்கள் இரவுக்கெல்லா ஜபங்களுக்கும் வெளியிடமான பதில் கொடுக்கணுமாங்க. மாப்பிசப்பத்தேனங்களை சுற்றி ஆஸ்வதிக்கிறாங்க. நிலைக்காலேஸ்வரந்தம் தெரியப்படணுமாங்க. பெதவீனம் சுகடு வியாதிவாதிகள் பிள்ளைகள் ஒருவரும் அடையாளம் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ரத்த கூட்டல் மூடி மறைத்துக் கொள்மையா இவற்றும் எபினேஸ்வராயிருந்து இருவேலில் மாணவர்கள் வழிநடத்தி வல்லவராக இருக்க முடியாமல் பள்ளிக்கூடத்து போற பிள்ளைகளை காய்ச்சிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. பயப்பட பயத்திலே பிள்ளைகள் வளர்ந்து தெய்வ ஆசீர்வாதத்தை சோதரிக்க கிருபிச்சு வயது முதிர்ந்தவர்களை காய்ச்சி வைக்கிறோம். வெள்ள வீரருக்காக சுக வீரர் காய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு பேர் பராணி ஆஸ்வதி விசேஷமாய் வராத மக்களை காய்ச்சி வைக்கிறோம். தெய்வ சமூகத்தில் கூடி வரதுக்கு ஒரு நல்ல ஒரு இடையை கொடுத்து தெய்வ சமூகத்தில் கொண்டு வரணுமா கேட்கிறேன். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து தெய்வ பிரசைகளோடு கொடுக்கிறோம். எல்லாம் துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மாறாத எங்களை நேசிக்கிறோம். எங்கள் ரட்சகராகிய அன்புள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம், தெய்வ சமாதானம் வந்திருக்க மக்களும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் இன்றும் என்றும் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்.